பச்சாம் நிறைக்கும் நஞ்சை கொசக்குடியில் அக்கணை சோலையிலே வதரித்தம் அயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வழக்காரி வவாடக்காரி சுரகாட்டுக்காளி சாம கோடாங்கி சடுகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்காணி காணந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சகல செல்வ யோகங்களையும் தரக்கூடிய அகத்திய பெருமானால் அருளிய மகா யோக வஷ்யதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கான யோக பல செல்வங்களை தரக்கூடிய வசியதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை அகத்திய பெருமான் ஓலைச்சுவடிகளில் அருளியதாகவும் அதனை கம்பள கோடாங்கி என்பவர் கருகாத்து அதனை பிரயோகம் செய்ததாகவும் அதனை ஓலைச்சுவடிகளில் கொடுத்து அதன் மூலியமாக கடகராசிக்காரர்களுக்கு மகா யோக வஷ்யதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை நம்ம இப்போ பார்ப்போம். ஓலைச்சுவடிகள் நம்மளுடைய முன்னோர்கள் அகத்தியர் அருளியதையும் கம்பள கோடாங்கி எழுதியதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலியமாக கடகராசிக்காரர்களுக்கான வஷ்யதாயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நண்டு ராசின்னு போட்டிருக்காங்க. நண்டு ராசி 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனேகேலப்பா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா குருசொல் சூட்சமத்தை குலக்கொடிக்கு தான் உரைப்பாய் புனர்பூசம் கடை பாதமொன்றும் பூசம் ஆயில் பாதம் 8 கொண்ட நண்டுராசிகாரருக்கு நலயோக தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா மங்கள நாளொன்றில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங் கோணமிட்டு அதிபதியாம் சந்திரகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகமென்றும் அருங்கோண வெளியெழுதி அதன் மத்தி உகார சூளமிட்டு நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து பால்வளம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து இந்த தாயத்து தயார் பண்ண பிறகு இந்த தாயத்திற்கு உரு கொடுக்கக்கூடிய மந்திரம் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தவரை அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பெண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம, சகல சுப காரியம் வசிய நம அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து உருகொண்ட தாயத்தை உடனடிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு ராசிக்காரருக்கு நல்லதே இனி நடக்கும் அப்பா தாய் வழி சொத்தும் கிட்டும் தகுந்த பண வரவும் கிட்டும் எள்ளிய எதிரிகளும் எல்லை விட்டு ஓடக் காண்பாய் சொந்த தொழில் கிட்டும் சுகந்த லாபம் கிட்டும் மனக்கவலை தான் விலகி மங்கள காரியம் நடக்கும் அப்பா மண்மனை யோகம் கூடி பொன் பொருளும் சேரும் அப்பா பார்வதியை தான் வணங்க பாரமில்லை இனி உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அதுபோல் இந்த தாயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதை பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கான மகா யோக வஷ்ய தாயத்து இதில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் பலன் தரும் தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் யோக பலனை தரக்கூடிய மகா யோக வஷ்ய தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கின்றேன் மகனே கேளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா அகத்திய முனிவரானவர் ஏடுகளில் எழுதி வைத்து அருளிய முறை அதனை கம்பள கோடாங்கி என்பவர் கருவோல காத்து வைத்து அதனை பிரயோகம் செய்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருசொல் சூட்சமத்தை குலக்கொடிக்கு தான் உரைப்பாய்
குரு சொல்லி கொடுக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்களை உன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் கடை பாதம் ஒன்றும் பூசம் ஆயில் பாதம் 8 கொண்ட நண்டு ராசிக்காரருக்கு நலயோக தாயத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய கடைசி ஒரு பாதமும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் 8 பாதங்களையும் கொண்ட நண்டு ராசிக்காரருக்கு நலயோக தாயத்து. அதாவது நண்டு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நலனை தரக்கூடிய தாயத்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லுங்க. செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா, இந்த தாயத்தை எப்படி செய்கிறதுங்கிற முறையை சொல்கிறேன் கேளப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மங்கள நாளொன்றில், அதாவது பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த நாள் ஒன்றில் செப்பு தகடு வெட்டி, அதாவது பார்த்திங்கன்னா செப்பு தகடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாயத்திற்கு தகுந்தார் போல் ஒரு செப்பு தகடை வந்து வெட்டி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வருங்கோணமிட்டு, அருங்கோணம் இந்த காகிதத்தில் நம்ம எழுதி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தகடில் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால இதில் நம்ம வச்சுருக்கோம். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வருங்கோணத்தை வந்து பார்த்திங்கன்னா தகடில் நம்ம வரைஞ்சி செவ்வருங்கோணமிட்டு, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அதிபதியாம் சந்திரகார நாமம் அருங்கோண முனை நிரப்பி, இந்த அருங்கோணத்தினுடைய முனையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய மறுபெயரை வந்து பார்த்திங்கன்னா சந்திரகாரன்னு சொல்லுவோம். அப்போ சந்திரகாரன் சொல்லிட்டு சந்திரகாரன் சொல்லிட்டு இந்த அருங்கோணத்தினுடைய முனையில் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. நிரப்பிட்டோம். அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகம் என்றும் லாப ஆயுள் யோகம் என்றும் அருங்கோண வெளி எழுதி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த அருங்கோணத்தினுடைய வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தன தானிய சுக லாப ஆயுள் யோக அப்படி சொல்லி எழுத சொல்லுங்கள். அருங்கோண முனையில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எழுதி, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அருங்கோண வெளி எழுதி, அதற்கடுத்து அதன் மத்தி இதனுடைய நடுவில் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா இந்த அருங்கோணத்தினுடைய நடுவில் வந்து உகார சூலமிட்டு, உகார சூலம், இந்த உகார சூலத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூலம். கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் உகந்த சூலம் பார்த்திங்கன்னா இந்த உகார சூலம். இந்த உகார சூலத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த அருங்கோணத்தின் மத்தியில் எழுதி, அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்திரம் வந்து எழுதி வச்சிட்டோம், உகார சூலம் போட்டு நம்ம எழுதி வச்சிடறோம். இதுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னா நவகோள மையதனை, இதுதான் பார்த்திங்கன்னா நவகோள வசியமை. இந்த நவகோள வசியமையை பொறுத்தவரை நவ கிரகங்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு சைவமை. இந்த மையை பொறுத்தவரை நவ தானியங்களை கொண்டு செய்து வச்சுருக்கோம். இந்த வசியமை எப்படி செய்கிறதுங்கிறத முன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், நம்மளுடைய மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வசியமையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள வசியமையை இந்த தகட்டினுடைய நடு மத்தியில் வந்து பூச சொல்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ நடு மத்தியில் வந்து நம்ம பூசிட்டோம். இதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து, இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வைக்க சொல்லியிருக்காங்கன்னா வன்னிமரத்தினுடைய விதை. இதுதான் பார்த்திங்கன்னா வன்னிமரத்தினுடைய விதை. இதில் வந்து ஒரு விதையை எடுத்து, வன்னிமரத்தினுடைய விதை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு போல் இருக்கும். இதில் ஒரு விதையை எடுத்து இந்த தகட்டினுடைய மத்தியில் வைக்க சொல்கிறாங்க வன்னிமர விதை. அதற்கடுத்துனா வசிய புல்லுருவி. வசிய புல்லுருவியை பொறுத்தவரை நிறைய வகையான புல்லுருவி என்றால் நம்ம பயன்படுத்தக்கூடிய புல்லுருவியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தாழை புல்லுருவி ரொம்ப அரிதான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புல்லுருவி தாழை புல்லுருவி. இந்த தாழை புல்லுருவி வந்து சிறிது எடுத்து அந்த தகட்டினுடைய மத்தியில் வச்சுட்டு தகட்டினுடைய மத்தியில் வந்து வன்னிமரத்தினுடைய விதை தாழை புல்லுருவி ரெண்டையும் வச்சுட்டு தகடதனை தான் சுருட்டி தாயத்து உள்ளடைத்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த தகடை வந்து சுருட்டிட்டு அதை வந்து தாயத்துக்கு உள்ளடைக்கணுமா. நமக்கு தகுந்தார் போல் ஒரு தாயத்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தாயத்துக்குள்ளே வந்து இந்த தகடை வச்சு அடைக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயத்துக்குள்ளே வச்சு நம்ம அடைச்சி வச்சிட்டோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாயத்தை ரெடி பண்ண பிறகு பால்வள படையலிட்டு பக்தி சூடம் தீபமிட்டு நம்மளால் முடிந்த பால் பழம் பலகாரங்களை படையலாக வைத்து பத்தி சூடம் சாம்பிராணி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 இந்த நவகிரகங்களை வசியம் செய்து இந்த தாயத்திற்கு உரு ஏற்றக்கூடிய மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரத்தை பொறுத்தளவு
அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவிமதி குசன் வசிய, ரவிமதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம, சகல சுப காரியங்கள் வசிய நப அப்படிங்கிற மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லி உரு ஏற்றிட்டு அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உரு கொண்ட தாயத்தை உடனடிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பான்னு சொல்லுவாங்க. இந்த தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் செய்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த தாயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக நம்மளுடைய இடுப்புலையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலையோ அணிவதால் நல்ல காலம் நமக்கு பிறக்கும், நவ கிரகங்களும் நமக்கு வசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நண்டு ராசிக்காரருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்லதே இனி நடக்கும் அப்பா, தாய் வழி சொத்தும் கிட்டும், தகுந்த பண வரவும் கிட்டும். தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், தாய் வழியில் வந்து நமக்கு சொத்து கிடைக்கும், தகுந்த பண வரவும் கிடைக்கும், அதற்கு தகுந்தாற் போல பணத்தினுடைய வரவும் நமக்கு கிடைக்கும். எள்ளிய எதிரிகளும் எல்லை விட்டு ஓட காண்பாய், நம்மளை வந்து நகைப்பாக கேலியாக பார்த்த எதிரிகளும் நம்மளை பார்த்து பயந்து ஓட காண்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சொந்த தொழில் கிட்டும், சுகந்த லாபம் கிட்டும். சொந்தமாக வந்து நமக்கு தொழில் வந்து அமையும், அதன் மூலியமாக சுகந்தம்னா சுகபோகமான லாபம் நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து மனக்கவலை தான் விலகி மங்கள காரியம் நடக்கும் அப்பா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகளெல்லாம் விலகி மங்கள காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ அல்லது சுபகாரியங்கள் ஏதேனும் ஒன்று நமக்கு நடக்கும் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து மண்மனை யோகம் கூடி பொன்பொருளும் சேருமப்பா. மண்மனை யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை பூமியெல்லாம் நம்ம வாங்கி அதனால் வந்து நமக்கு பொண்ணும் பொருளும் நமக்கு நிறைய சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்வதியை தான் வணங்க பாரமில்லை இனி உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவியை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியை வணங்குவதால் பாரமில்லை இனி உனக்குன்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவியை வணங்குவதால் இனிமேல் உனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வசியத்தன்மை உள்ள ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாயத்து அப்படின்னா மகா யோக தாயத்து. இந்த தாயத்தை பொறுத்தவரை நம்மளுடைய அன்பர்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மகா யோக வசிய தாயத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த மகா யோக வசிய தாயத்தை முறைப்படி அவரவருடைய பெயருக்கு வந்து பூஜை செய்து அவருக்கு இந்த மகாவசிய தாயத்து, அந்த தாயத்தை அணிவதற்கான வசிய கயிறு, அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை செய்த வசிய விபூதி, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நவகோள வசியமை, நவகிரகங்களையும் வசியம் செய்து அதன் மூலம் நமக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடிய நவகிரக வசியமை. இந்த பொருளெல்லாம் அவரவர் பெயருக்கு வந்து நம்ம பூஜை செய்து கொடுக்குறோம். கடகராசி அன்பர்கள் யாரேனும் தங்களுக்கு இதுபோல் பொருள் வேணும், தனக்கு யோக செல்வங்கள் வேணும் அப்படின்னா இந்த தனயோக வசிய மகா யோக வசிய தாயத்தை வாங்கி பயன்பெறுங்கள்.